அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقيل للذين اتقوا ماذا أنزل ربكم قالوا خيرا. وقال جرير بن عبد الله رضي الله عنه: بعث رسول الله صلى الله عليه وسلم أقام الصلاة وآتى الزكاة ونسك لكل مسلم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே நன்மைகளை நோக்கி விரைவோம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களில் சிலவற்றை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் இந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். நன்மைகளை நோக்கி விரைவோம். ஏன் என்று கேட்டால், இந்த நன்மைகளை சேகரிக்கக்கூடிய நமக்காக ஒதுக்கப்பட்ட காலகட்டம் எதுவென்பது நமக்கு தெரியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு ப்ராஜெக்ட் என்றாலும் அதற்கு ஒரு காலகட்டத்தை தீர்மானித்து அதற்கேற்ப செயல்களை நாம் செய்து வரும் பொழுது அதற்குரிய காலகட்டத்தில் அதை நாம் முடிப்போம். பள்ளிக்கூடம் என்று சொன்னால் ஓராண்டு காலம் ஒரு படிப்பு என்று இருக்கும். அந்த ஓராண்டு காலத்தில் இருக்கக்கூடிய படிப்பை நீங்க ஒரு மாசத்துல படிக்க முடியுமா? முடியாது. அப்ப அதை என்ன செய்வாங்க? காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு என்று பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஆண்டின் முடிவில் உங்களுக்கு முழுமையான ஒரு தேர்வு வைத்து அதிலிருந்து உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், இத்தனை மணி நேரம் நம்ம தூங்கணும், இத்தனை மணி நேரம் சாப்பிடணும், இத்தனை மணி நேரம் இந்த வேலையை செய்யணும் என்று எல்லாமே நாம வரையறுத்து தான் செயல்படுகின்றோம். ஆகவே அது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டதை செய்யலாம் என்று இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய ஹயாத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை ஏது சந்தர்ப்பத்தில் நிறைவு பெறும் என்பதை அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக வைத்திருக்கின்றான். உண்மையிலேயே ஒரு அறிஞன் கூறுகின்றான், ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நாள் தெரிந்து விட்டால் அவன் ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டேதான் இருப்பான். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதை மறைமுகமாக வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில் நம்மை அவன் புறம் கைப்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாட்களில் நாம் நன்மைகளை நோக்கி விரைய வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹுடைய தூதர்கள் எல்லோரும் அப்படித்தான் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள். ஏன் என்று கேட்டால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வகீல லில்லதீன தகவ் மாதா அன்ஸல ரப்புக்கும். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அந்த மக்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு அல்லாஹ்வாகிய உங்களுடைய ரப்பு எதை இறக்கி அருளினான் என்று கேட்டால், காலு ஹைரா, அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் நன்மையைத்தான் நமக்கு இறக்கி அருளினான். இந்த அடிப்படையில் இந்த உலகை விளங்கி புரிந்து நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வல தாருல் ஆகிரத்தி ஹைர். அப்படிப்பட்ட அல்லாஹ் இறக்கி அருளியது எல்லாமே நன்மைதான். நன்மைக்காகத்தான் அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். நன்மையைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான். அது நமக்கு நன்மை என்று நாம் விளங்கினாலும், சிரமங்கள் கஷ்டங்கள் என்று நாம் விளங்கினாலும், அதுவும் நமக்கு நன்மை என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிறான் என்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்களுக்கு
அல்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா. அந்த எண்ணங்களும் அந்த செயல்களும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். வல தாருல் ஆஹிரத்தி ஹைர். மறுமையிலுடைய வீடோ அவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வல நேம தாருல் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அழகான ஒரு நேமத்தை, அவனுடைய அருட்கொடையை மறுமையிலே தருவதாக வாக்களித்திருக்கின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவிலே ஒரு நன்மையை கருதிதான் நம்மை படைத்திருக்கின்றான். நன்மையை நோக்கி நாம் போக வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களை அனுப்பினான். நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய வேதங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தொடர்ந்து அவன் வேதங்களை அனுப்பினான். தூதர்களையும் வேதங்களையும் தொடராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அப்ப தொடராக அல்லாஹ் எதற்காக அனுப்பினான் என்று கேட்டால், இதிலிருந்து யாரும் தப்பிவிடக் கூடாது. எனக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை என்றோ, என்னிடத்தில் எந்த தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பாமல் அவர்களை வேதனை செய்வதில்லை. மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒருத்தரை பிடிச்சு நீ நரகத்துக்கு போ என்று சொன்னால் அவன் சென்று விடுவானா? எந்த ஒரு மனிதனும் போக மாட்டான். ஒரு பெரும் கூட்டம் வருகின்றது, அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நரகத்திற்கு போக சொன்னால் அந்த மனிதன் இறைவனிடத்திலே கேள்வி கேட்பான், இறைவா என்னை ஏன் நரகத்துக்கு அனுப்புகின்றாய் என்று சொல்லும் பொழுது அவன் செய்த செயல்கள் அவனுக்கு எடுத்து காட்டப்பட வேண்டும். அப்ப நீ ஏன் தொழுல அப்படின்னு நல்லா கேட்டா, தொழும்படி என்னிடத்தில் நீ ஒரு தூதரை அனுப்பி சொன்னாயா என்று மனுஷன் கேட்பான். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பாமல், வேதத்தை அனுப்பாமல் அவர்களை நாம் வேதனை செய்வதில்லை என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இறக்கி அருளியது என்னவென்று சொன்னால் அதுதான் நன்மை. அந்த நன்மைகளை ஒவ்வொருவரும் தமதாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நன்மை வேண்டும்னு சொன்னா நான் தான் அதை சேகரித்துக் கொள்ளணும். வேற யாரும் எனக்கு தர முடியாது. யாரிடமிருந்தும் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கும் நான் கடனாக கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஆன்மாவும் பிறிதொரு ஆன்மாவுக்கு உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நம்முடைய நன்மைகள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். அப்ப அந்த நன்மைகளை நோக்கி நாம் சாதாரணமாக இல்லாமல் விரைந்து செல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அடிப்படையில் தான் நன்மைகளை நோக்கி விரைவோம் என்ற தலைப்பை நாம் இன்றைய தினம் எடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். என்னவெல்லாம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து ஒரு சில நற்காரியங்களை நாம் செய்வோம், ஒரு சில தீய காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்களில் இருந்து அவர்களை மீண்டெடுப்பதற்கு அவரிடத்திலிருந்து உறுதிமொழிகளை வாங்குவார்கள். அப்படி உறுதிமொழியுடைய ஒரு சந்தர்ப்பத்தை ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 57வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், பஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாம் போய் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம். என்ன உறுதிமொழி எடுத்தோம்? அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுவோம் என்றும் ஜக்காத்தை முறையாக கொடுப்போம் என்றும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உறுதிமொழி எடுத்தோம். அதற்கு பிறகு என்ன எடுத்தோம்? வ நுசுஹி லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாம் நன்மையே நாடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். அப்ப இது எப்படி நன்மையாக மாறுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாம் நன்மையை நாடும் பொழுது அதெல்லாம் நமக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். ஒரு முஸ்லிமுக்காக நீங்கள் பரிந்துரை செய்கின்றீர்கள். யாரிடத்தில் பரிந்துரை செய்கின்றீர்கள்? அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வீர்கள். யா அல்லாஹ், இவருக்கு ஒரு சிறந்த வேலையை செய்து கொடு. யா அல்லாஹ், இவருடைய நோயை குணமாக்கு. யா அல்லாஹ், இவருடைய தேவையை பூர்த்தி செய்து வை. யா அல்லாஹ், இவருடைய இயலாமையை போக்கிவிடு. யா அல்லாஹ், இவருடைய பாதங்களை உறுதிப்படுத்து. என்னவெல்லாம் நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் நன்மையை நாடி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கின்றோமோ, இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே வாக்களிக்கின்றான், மை யஷ்ஃப ஷஃபாஹத்தன் ஹஸனா யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒருவர் மற்றொருக்காக பரிந்துரை செய்கின்றாரோ, அப்படி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் அவர்களுக்கும் அதிலிருந்து கொடுப்பதாக தனது திருமறையில வாக்களிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் மேலும் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம்
இந்த உலக பார்வைக்கு பிறருக்கு அவர் உதவி செய்தார், இவர் இன்னொருத்தருக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்தார், ஒருவர் இன்னொருக்கு இந்த வழிகாட்டினார், ஒருவருக்கு இந்த கல்வியை போதித்துக் கொடுத்தார் என்றெல்லாம் இந்த உலக பார்வையில நாம் பார்க்கும் பொழுது நாம் பிறருக்கு செய்த உதவிகள் அவர்களுக்கு பயனடைந்ததாக ஒரு மாயை நமக்கு தோன்றும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மையான காரியங்களை செய்கின்றீர்களே இது உங்களுக்கு நீங்கள் தான் செய்து கொள்ளுகின்றீர்களே தவிர, இது இந்த உலகத்தில் நீங்கள் செய்வதனால் பிறர் பயனடைந்தாலும் இதனுடைய முழுமையான பயனை மறுமை நாளிலே அடைய போவது நீங்கள் தான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்ப இந்த அடிப்படையிலேயும் நாம பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நமக்கு நன்மைகள் என்பதை நாம் கருத்தில் கொண்டு நம் நன்மைகளை நோக்கி விரையக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நன்மையை நாட வேண்டும். அப்ப எல்லாருக்கும் நாம எப்படி நன்மை செய்ய முடியும்? முதலில் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். இன்னம ஆமாலு பின் நீயா, நாம நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நெருங்கிய நண்பர்களுக்கு, நம்முடைய சமுதாய மக்களுக்கு எல்லோருக்கும் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே பிறருக்கு தர்மம் செய்வதற்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்து சம்பாதித்து அதிலிருந்து தர்மம் செய்ய அப்படிங்கிறாங்க. ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு ஒண்ணும் இல்லைங்கிற? சும்மா உட்கார்ந்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுதான் மார்க்கம்? இதுக்கு அல்லாஹ் உன்னை படைச்சான். அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களை இந்த உலகத்திலே படைத்து வாழ வைத்து பிறகு மரணித்து மறுமையிலே உங்களை எழுப்பக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் எதற்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த சிஸ்டமே உங்களை கண்காணிப்பதற்காகத்தான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்ம பார்க்க முடியாத நேரங்களிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்ப நம்ம 24 மணி நேரம் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பதிவு செய்து நன்மைகளை எல்லாம் பன்மடங்காகி மறுமையிலே நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு தான் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு முஸ்லீமும் நம்ம பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வந்தா நமக்கு உடனே யாரும் காசு கொடுப்பாங்க, நம்ம பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வந்தா உடனே நமக்கு இந்த உலகத்துல நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாம் தொழவில்லை. அல்லாஹ் இதற்கான கூலியை நமக்கு மறுமையிலே கொடுப்பான். இந்த உலகிலும் அல்லாஹ் நம்மை சிறப்பாக்கி வைப்பான் என்ற அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையில் தான் நாம் தொழப் போகின்றோமே தவிர, இந்த உலக மக்களிடத்திலே நாம் ஒரு தொழுகையாளி என்ற பெயரை பெற வேண்டும் என்பதற்காக நாம் தொழப் போகவில்லை. அப்ப நன்மை என்பதை நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிறதா நன்மை. நன்மைன்னா என்ன? அது முதல்ல தெரியணும்ல. நன்மை என்று சொன்னால் ஒவ்வொரு மொழியிலையும் அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கும். அது ஒவ்வொரு மொழியிலும் ஒரு வரை விலக்கணம் இருக்கும். இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி மனுஷன் ஆஹ் மொழியின் அடிப்படையில் அதற்கு ஒரு வரை விலக்கணத்தை தருவான். அப்ப குர்ஆனுடைய அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதரும் கூறக்கூடிய அந்த நன்மை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நன்மையின் பக்கம் நாம பொது எல்லாரும் நன்மையின் பக்கம் விரைந்து கொண்டுதான் இருக்கிறோம். மனிதன் எது நினைக்கிறான்? காசு பணம் நன்மை அப்படின்னு நினைக்கிறான். தப்பு இல்ல. அல்லாஹ் தஆலா காசு பணத்தை ஹைர் என்றுதான் சொல்லி காட்டுகின்றான். அதை தவறு என்று சொல்லவில்லை. காசு பணத்தை சம்பாதிக்கிறது ஹராம் கிடையாது, ஹலால் தான். ஆனால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படைக்கு தாண்டி நாம போய் என்ன செய்ய முடியாது? காசு பணத்தை சேமித்து விட முடியாது. சேமிக்கிறத விடுங்க, செலவு பண்ண முடியுமா? என் விருப்பத்துக்கு நான் செலவு பண்ண முடியாது. நான் செலவு பண்ணும் பொழுதும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த வரையறைக்குள்ளாரதான் நான் செலவு பண்ணணும். இல்லைன்னா நான் அதுலயும் குற்றம் பிடிக்கப்படுவேன் வறுமை நாளில. அப்ப பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது மட்டும் நல்ல முறையில சம்பாதிச்சா பத்தாது, செலவு பண்றதும் சரியான முறையில செலவு பண்ண வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கக்கூடிய நன்மை என்ற காரணத்தினால் நன்மைகளை பற்றி நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருக்கவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் அதன் அடிப்படையில செயல்பட முடியும். எனக்கு ஒண்ணு தெரியவே இல்லை, நான் இது வரைக்கும் கேள்விப்படல, யாரும் எனக்கு சொல்லல, நானும் படிக்கல, அந்த நன்மையை நான் எப்படி செயல்படுத்த முடியும்? அப்ப எனக்கு எது நன்மை என்று தெரியுமோ நான் ஒரு டிக்ஷனரி எடுத்து படிப்பேன். நன்மை என்றால் என்ன? அதுல ஒரு அறிஞர் அவருக்கு தெரிந்த மொழியில் எழுதி வைத்திருப்பார். அதைத்தான் நன்மை என்று நான் உலகம் உள்ளளவும் செய்து கொண்டிருப்பேன். மறுமையில் அல்லாஹ் நாடினால் அதை ஏற்றுக்கொள்வான், இல்லை என்றால் அல்லாஹ் மறுத்து விடுவான். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் என்ன செய்யறாரு? வெள்ளிக்கிழமை எல்லாம் நோன்பு நோக்குறார். ஒரு வெள்ளிக்கிழமை அவர் விட மாட்டேங்கிறார். எல்லா வெள்ளிக்கிழமையும் நோன்பு நோக்கிறார். மறுமையில போய் என்ன நினைப்பாரு? நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கும், நம்ம எவ்வளவு நோன்பு வந்திருக்கோம், ஒரு வருஷத்துக்கு 52 வச்சு நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு நோன்பு நோத்திருக்கிறோம், அப்ப இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும்னு பார்த்தா அங்க போனா ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை கொண்டு நீங்கள் ஒரு நோன்பு தனித்து நோற்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை என்று நோற்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சஹாபி வர்றாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு,
என்னப்பா வா சாப்பிடணும், இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேத்து நோன்பு இருந்தாயான்னு கேட்கறாங்க. அவர் இல்லைங்கிறாரு. நாளைக்காச்சும் நோன்பு வைக்கக்கூடிய ஐடியா இருக்குதா? தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி, இல்ல அதுவும் இல்லைங்கிறாரு. அப்படின்னா இந்த நோன்பை முறித்து விட்டு வந்து அமர்ந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்ப எதை வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கமாக்கவில்லையோ அதை நானாகவே மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு, இதுதான் நன்மையான காரியம் என்று நினைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்தால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு எந்த நன்மையும் நமக்கு தரமாட்டான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நாடினால் இவன் தெரியாமல் நோன்பு வைத்தான் என்று விட்டு விடுவான், தெரியாம இருந்தா. நீங்க இந்த ஹதீஸை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வச்சீங்கன்னு சொன்னா, நீ ஏன் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்க வந்து முன்பட்டாய், ஏன் இப்படிப்பட்ட செயல்களை நீ செய்தாய், என்னுடைய தூதர் தடுத்த பிறகும் இந்த காரியத்தை நீ ஏன் செய்தாய் என்று உங்களை அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான். அப்ப எது நன்மை என்று நினைத்துக் கொண்டு நாம போகிறோமோ அதுக்கு கூலி கிடைக்காட்டி பரவாயில்ல, அதற்கு எதிராக அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அந்த நேரத்துல நாம வந்து மாட்டிக்குவோம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் மார்க்க அறிஞர்களால் குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரத்தை எடுத்து வைத்து இது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லப்பட்ட பிறகும் நாம எத்தனை விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி பார்க்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை எத்தனை பேர் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? எந்த தைரியத்துல செஞ்சுட்டு இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும்ங்கிற எண்ணமா? அல்லாஹ் இதை மறுமையில விசாரிப்பான் என்ற அச்சம் இல்லையா? அப்படிப்பட்ட அச்சம் இல்லாத நாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தில் எப்படி விழிப்போம்? ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய முகத்துல மறுமை நாள்ல போய் விழிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா வந்து கேட்பான், ஏன்பா நான் ஹராமாக்கின இந்த காரியத்தை உன்னை ஹலாலாக்கியது எது, உன்னை செய்ய சொல்லி தூண்டியது எது என்று அல்லாஹ் கேட்பானே. அந்த ஒரு இறை அச்சம் நம்முடைய உள்ளத்துல வராத வரைக்கும் நமக்கு நன்மைகளுடைய பதிவேடுகளிலே நன்மைகள் பதிவு செய்யப்படாது. ஏன் என்று கேட்டால் நன்மையை நோக்கி விரையக்கூடிய மக்களை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுறான். குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் படம் பிடித்து காட்டுறான். இந்த காரியம் தான் நன்மை, இதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஆகவே அவசரப்படுறது விரைதல் கிடையாது, ஆவேசப்படுவது விரைதல் கிடையாது. ஏன் என்று கேட்டால் நம்முடைய அறிவை கொண்டு நாம் ஒரு நன்மையை தீர்மானிக்க முடியாது. என்னுடைய அறிவு, நான் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, நான் ஒரு பெரிய சிந்தனா சக்தி உடையவன், நான் நிறைய வந்து புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன், நிறைய தத்துவங்களை இந்த உலகத்திற்கு கூறியிருக்கிறேன் என்று சொன்னாலும் நமது சிந்தனை என்னவா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுதுக்கு ஒரு நொடி நீங்க உங்களை உரசி பாருங்க. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவன் ஏதேனும் ஒரு பேர் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையோ அல்லது ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அதாப் வந்தோ ஒரு மரண நிலைக்கு சென்று விடுவோம் என்ற ஒரு அச்சம் ஏற்படும் பொழுது அவன் கவலைப்படுவது இந்த உலகத்தை பற்றி. எதை பற்றி கவலைப்படுறான்? நாம இப்படியே மௌத்தா போயிட்டா நம்முடைய செல்வம் யாருக்கு போகும்? நாம இப்படியே மௌத்தா போயிட்டா நம்முடைய குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா? நாம இப்படியே மௌத்தா போயிட்டா நம்முடைய இந்த கம்பெனியை வந்து யார் பார்த்துக்குவா? நாம இப்படியே மௌத்தா போயிட்டா இந்த வீடு எங்க போகும்? இது என்ன சிந்தனை? இது என்ன சிந்தனை? இந்த உலகத்தையே அழிய போற ஒன்று என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிடும் என்ற அச்சம் வந்தால் அவனுக்கு நினைவுக்கு வரக்கூடியது மறுமை. இந்த மறுமை யாருக்கு நினைவுக்கு வருகின்றதோ அவர்கள்தான் நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்கள். இந்த சிந்தனை இறை தூதர்களிடத்துல இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிற்று கட்டிலே உறங்கி எழுந்திருந்த பொழுது அந்த கயிறுகளுடைய வரைகள் எல்லாம் சிவந்த மேனில பதிந்து இருப்பதை கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் இந்த கயிற்றுக்கட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்காக நான் ஒரு விரிப்பை ஏற்பாடு செய்கின்றேன், ஒரு மெத்த மாதிரி இந்த கட்டிலுக்கு மேல போடுறதுக்கு நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு கேட்டா, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வழிப்போக்கனாக இருக்கக்கூடிய எனக்கு அந்த வசதிகள் எல்லாம் தேவையா என்று கேட்டார். உண்மைதான். இன்னைக்கு நம்ம வீட்டுல படுத்தா என்ன செய்வோம்? முதல்ல கீழே ஒரு விரிப்பை விரிப்போம், அதுக்கப்புறம் ஒரு மெத்தையை போடுவோம், அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போடுவோம், ஒரு தலைவாணி வைப்போம், காலுக்கு ஒரு தலைவாணி கைக்கு ஒரு தலைவாணி வச்சுட்டு படுக்கக்கூடியவங்களும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம ஒரு நாள் பயணம் போனோம்னு சொன்னா ஒரு மரத்தடியில என்ன செய்வோம்? ஒரு துண்டை தலைக்கு வச்சு படுத்துக்குவோம். அங்க அந்த மெத்தையெல்லாம் தூக்கிட்டு போகணும் நம்ம ஏற்பாடு பண்ண மாட்டோம். வழிபோக்கன் என்று சொன்னா அதான் உதாரணம். அந்த ஒரு வழியில ஒரு மரத்தடியில சற்றுகின்றோமே. இப்படித்தான் இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். அதுக்காக நீங்க வீடு கட்டாதீங்க, மரத்தடியில போய் தூங்குங்கன்னு சொல்ல வரல. இதன் மீது பற்றற்று இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா நாம மௌத்தா போறதுனாலும் போகாவிட்டாலும் இதெல்லாம் அழிந்து போகும். அப்ப எது நமக்கு நிலையாக இருக்கும்? நாம் செய்த அமல்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு மரண பயம் வரும் பொழுது நான் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அடிப்படையில நன்மையை சேமித்து வைத்திருக்கின்றேனா
என்ற சிந்தனை எப்போது வருகின்றதோ அப்போதுதான் நாம் நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்களாக அந்த சகாபாக்களுடைய பட்டியலிலே, இறை தூதர்களுடைய பட்டியலிலே, நல்லோர்களுடைய பட்டியலிலே நாம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் உங்களுக்கு படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவனை வணங்கி கொண்டே இருப்போம், அவன் அழைக்கும் பொழுது சென்று கொண்டே இருப்போம், போயிட்டே இருப்போம், ஒன்றன் பின் ஒன்றாக போய்கொண்டே இருப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யாரேனும் மரணித்தால் நாம் ஏன் இந்த சொல்லை சொல்லுகின்றோம்? நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்காக உரியவர்கள், அவரிடத்திலே மீளக்கூடியவர்கள். ஒருவர் முன்னால் செல்வார், ஒருவர் பின்னால் செல்வார். கபருக்கு மையவாடிக்கு போகும் பொழுது நாம் என்ன துவா செய்கின்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லில் தியாரி, கபரில் அடங்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும், நீங்கள் முந்திக் கொண்டீர்கள், நாங்கள் பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நம்முடைய மரணத்தை நினைக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானை ஆக்கி வைத்தார். ஆனால் அந்த கபர்ஸ்தானை இன்று இந்த சமுதாயம் என்னவாக ஆக்கி வைத்திருக்கின்றது? அதை ஒரு விழா நடத்தும் இடமாக, அங்கே தேர் திருவிழா நடத்தக்கூடிய இடமாக, அங்கே ஆண் பெண் என்ற கலப்புகளும் சேர்ந்து சென்று வணங்கக்கூடிய இடமாக, மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துல் குபூரை அனுமதிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜியாரத்து செய்தார்களோ அப்படித்தான் நீங்களும் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள்? அங்கே போய் கண்ணீர் மல்கினார்கள். கபர்ஸ்தான்ல இருந்து என்ன செய்தார்கள்? அழுதார்கள். நாளை இந்த கபருக்குள்ளாரை நாம் செல்ல வேண்டுமே, அங்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமே. ததக்கரில் மௌத், மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய கபரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜியாரத்து செய்ய அனுமதித்தார்களே தவிர, இந்த உலக இன்பங்களுக்காக அது ஒரு விழாக்கோலமாக செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் வழிகாட்டவில்லை. ஆகவே நம்முடைய சிந்தனையை வைத்து நாம் நம்முடைய நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால், ஒரு சஹாபி வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது அப்படின்னு கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேதியை சொன்னாங்களா, வருஷத்தை சொன்னாங்களா? திருப்பி கேள்வி கேட்டாங்க, ஏன்பா அதுக்காக நீ என்ன சேகரித்து வைத்திருக்கின்றாய், அதை சொல்லு அப்படின்னாங்க. அப்ப மறுமை நாளை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அதற்காக என்ன சேகரித்து வைத்திருக்கின்றோம்? மறுமை நாளும் நம்முடைய மரணமும் ஒன்றுதான். மறுமை நாள் வரைக்கும் நீங்க என்ன அமல் செய்ய முடியுமோ அதே காரியத்தை தான் உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்க செய்ய முடியும். ஒவ்வொருவரும் மரணித்த பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மறுமை ஏற்படலாம், 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு கயாமத்து வரலாம். ஆனால் எழுப்பப்படும் பொழுது நீங்கள் இன்று தூங்கி எழுந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். தூங்கி எந்திரிச்சா நமக்கு எப்படி தெரியுது? நைட்டு தூங்கணும், காலையில எந்திரிச்சோம். இப்படித்தான் 1000 வருடங்களுக்கு முன்னால் மரணித்தவர்களும் எழுப்பப்படுவார்கள். நாம் மரணித்தாலும் இப்படித்தான் எழுப்பப்படுவோம். நமக்கு பிறகு இந்த உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய மக்களும் இப்படித்தான் எழுப்பப்படுவார்கள். இப்படி அவர்கள் எழுப்பப்படும் பொழுது ஒரு மனிதன் நேற்று தூங்கி இன்று எழுந்தது போல், அல்லது பகல் தூங்கி இரவு எழுந்தது போல், அல்லது இரவு தூங்கி பகல் எழுந்தது போல் ஒரு சிந்தனை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆகவே நமக்கு மறுமை என்பது வெகு தூரத்தில் இல்லை. இந்த நொடி நாம் மரணித்து விட்டால் அடுத்த நொடி நாம் எழுப்பப்படுவோம். எழுப்பப்படும் பொழுது பல 1000 ஆண்டுகள் கடந்திருக்கும். ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. 10 நிமிஷம் தூங்கினாலும் உங்களுக்கு ஒண்ணுதான், சில சமயத்துல 10 மணி நேரம் தூங்கி எழுந்திருப்போம், தூங்கி எழுந்தது எதுவுமே தெரியாது. அப்ப இப்படித்தான் மறுமையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே மனிதனுடைய அறிவை கொண்டு நன்மையை தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் எது நன்மை என்று சொல்லுகின்றானோ அதுதான் நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நன்மைன்னு சொல்லி இருக்கிறாங்க அதுதான் நன்மை. நமக்கு வேணா புரியாம இருக்கலாம். 1400 ஆண்டு காலமாக பல ஹதீஸ்கள் இருக்கின்றது, எத்தனையோ 1000 அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய அறிவை கொண்டு அவர்கள் நன்மையை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு செருப்பை அணிந்து மற்றொரு செருப்பை தேட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றீங்க, ஒரு செருப்பு கிடைச்சிருச்சு, இன்னொரு செருப்பு கிடைக்கலன்னா நீங்க இன்னொரு செருப்பை தேடிய பிறகுதான் இந்த செருப்பையும் அந்த செருப்பையும் மாட்டணுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு செருப்பை காலில் மாட்டிக்கிட்டே இன்னொரு செருப்பை தேடுவோம். இதை கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்திருக்கின்றார்கள். எதுக்காக நபி ஸல்லல்லாஹு தடை செய்திருக்காங்க? யாராச்சும் ஒரு அறிஞர் இதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விளக்கத்தை நாம் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கட்டுப்படுகின்றோம் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த செய்தியை யாரெல்லாம் செவியேற்றோமோ அவர்கள் இது போன்ற செயல்களை செய்யாமல் இருந்தால் அது நன்மை. நாம செருப்பணிய போறோம், அப்ப ஞாபகம் வரணும், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை அணியும் பொழுது வலது காலில் அணிவார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பாருங்க, ஒரு கல்யாணத்திலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசல்லையோ
ஒரு செருப்பு கழட்டிட்டு போயிட்டு வரக்கூடிய இடங்கள் நீங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காலை கொண்டு செருப்பை அணிந்தார்கள் என்ற ஹதீஸ் தெரிந்து அதை அமல் செய்யக்கூடிய மக்களை தவிர எல்லாரும் பாத்தீங்கன்னா இடது கால தான் செருப்பு அணிப்போம். காரணம் என்ன? சைத்தான் அதைத்தான் தூண்டுவான். முத நம்ம வீட்டுல பிள்ளைங்க எந்த கையில சாப்பிடுது? இடது கையில தான். இடது கை பழக்கம் உள்ள குழந்தைன்னா பரவாயில்ல. ஏன் இடது சைத்தான் அதைத்தான் தூண்டுவான். நாம தான் இடது கையை ஒரு தட்டி விட்டு இந்த கையால சாப்பிடு என்று குழந்தைக்கு பழக்குவோம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பழக்கினார். அப்ப எது நன்மை என்பதை நாம தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால் குழந்தை எடுத்தவுடன் இடது கையால தான் சாப்பிடும். அதுதான் சைத்தான் அதைத்தான் தூண்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்று எதை சொல்லி இருக்கின்றார்கள் அதுதான் நன்மை. நம்முடைய அறிவால நன்மையை தீர்மானிக்க கூடாது. அப்படி தீர்மானிச்சோம் வழிகேட்டுல போயிடுவோம். எனக்கு இது நல்லதா படுது, இது ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் எது நல்லதுன்னு சொன்னாலும் அதுதான் நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நன்மைன்னு சொன்னாலும் அதுதான் நன்மை. ஒரு சந்தர்ப்பத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனுடைய அறிவை கொண்டு ஒரு செயலை செய்வதாக இருந்தால், ஒது செய்யும் பொழுது காலுறைக்கு மேல் மசகு செய்யக்கூடிய ஒரு செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதித்தார்கள். மசகு செய்தார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியை மட்டும் வைத்துக் கொண்டு செய்தால் நாம் என்ன செய்வோம்? தலையில இப்படி செய்யற மாதிரியே காலுக்கு கீழே செய்வோம். தலைக்கு மேல புழுதி படியும், காலுக்கு கீழே புழுதி படியும்னா கீழே தொடப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுறைக்கு மேல அதை இப்படிதான் மசகு செஞ்சாங்க. இது அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலே ஒரு மனிதனுடைய அறிவை கொண்டு மசகு செய்வதாக இருந்தால் காலுக்கு தானே கீழே படுது, அப்ப கீழே தானே துடைக்கணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே துடைக்கல, மாறாக மேலே துடைத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றும் பொழுதுதான் நாம் சுன்னத்தான ஒரு செயலை செய்தவர்களா ஆவோமே தவிர, நம்முடைய அறிவை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல கையால தான் தஸ்பீஹ் எண்ணாங்க. இருந்தாலும் நாங்க கடையில இருக்கோம், பஜார்ல இருக்கோம், எப்போதும் அல்லாஹ்வோட எண்ணெய் போறதுக்கு ஒரு தஸ்பீஹ் மணி இருந்தாதான் நமக்கு அது கரெக்டா இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க. அது எப்படி கரெக்டா ஆயிடும்? எப்படி கரெக்ட் ஆயிடும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்து விடுவதற்கு நமக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். முடிஞ்சா அதை செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. வேற இன்னொன்னு புதுசா கொண்டு வந்து இந்த மார்க்கத்துல வைப்பதற்கு நாம அது பொருந்துமா? ஒரு வண்டி காருக்குள்ளார கீர்லயும் பரசக்கரம் இருக்கும், கடிகாரத்திலையும் பரசக்கரம் இருக்கும். ரெண்டுமே பேரு பரசக்கரம் தான். இந்த பரசக்கரத்துல கொண்டு போய் அதை கொண்டு வந்து இங்க போட்டாலும் ஓடாது, இதை கொண்டு போய் அங்க போட்டாலும் ஓடாது. இப்படி எளிமையாக விளங்கக்கூடிய அந்த விளக்கங்களின் அடிப்படையில தான் நாம மார்க்கத்தை விளங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் எதை சொன்னார்களோ அந்த இடத்தில் தான் அதை செய்ய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு நாம எல்லா இடத்திலையும் சொல்ல முடியுமா? நான் கடந்த அமர்வுல கூட ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வர்றதா இருந்தா, ஒரு மார்க்கம் தெரிந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆளிடத்திலையும் போயிட்டு நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு அண்டை வீட்டாருக்கு ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால் எந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, மார்க்கத்தின் அறிவை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு லட்சக்கணக்கான ஹதீஸை நீங்க ஆய்வு பண்ணாலும் என்ன சொல்லுவோம்? வலது பக்கம் இருக்கிற வீட்டுக்கு கொடுன்னு சொல்லுவோம். இதுதான் மார்க்கம் சொல்லுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து எந்த வீட்டு வாசல் பக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு கொடுங்க. உங்க முன்னால வீடு இருக்கலாம், பின்னால வீடு இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், வலது பக்கம் இருக்கலாம். அதை நீங்க மீட்டர் வச்சு அளக்கணும். எது பக்கத்துல இருக்குதோ காலடியால அளக்கணும். எந்த வாசப்படி இப்ப இடது பக்கத்துல ஒரு 15 அடியில ஒரு வாசப்படி இருக்குது, வலது பக்கத்துல 30 அடியில ஒரு வாசப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு பொருளை நீங்கள் அன்பளிப்பாக அண்டை வீட்டாருக்கு கொடுக்க முடிவு செய்தால் அதை இடது வீட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆனா மார்க்க அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காரியங்களை வலது பக்கத்துல இருந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நாம இது முடிவு பண்ண முடியாது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையில தஸ்பீஹ் எண்ணினார்கள். இடது கையால அவங்க எண்ணல. வலது கையால எண்ணுனால இடது கையிலும் அவங்க எண்ணுவாங்க, நாம முடிவுக்கு வர முடியாது. ஏன் என்று கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையாலே அன்றி தஸ்பீஹ் செய்ய மாட்டார். தஸ்பீஹ் செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கையை பயன்படுத்தவே இல்லை. ஆனா நம்ம அறிவுபூர்வமா சொல்லுவோம், வலது கை என்ன இடது கை என்ன? நம்ம 2 கையும் தான் தொழுகையில கட்டுறோம், 2 கை தான் தொழுகையை உயர்த்துறோம், 2 கையும் தான் முழங்கையில வைக்கிறோம், 2 கையில தான் சஜிதால வைக்கிறோம். அப்படிங்கும்போது தஸ்பீஹ் மட்டும் ஏன் 2 கையால பண்ணக்கூடாதுன்னா இது வாதம். இது மனிதனுடைய அறிவு. ஆனா மனிதனுடைய அறிவுக்கு மார்க்கத்தில் இடமில்லை. அப்ப உலகத்துல நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, 2 கையிலும் தஸ்பீஹ் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது அவங்க 1008 ஹதீஸ்களை ஆய்வு செய்திருப்பார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன இந்த ஹதீஸை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள், அல்லது அவருடைய பார்வைக்கு போய் இருக்காது. இப்படித்தான் இமாம்களிடத்திலும் ஒரு சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்பது நாம் சிந்திக்கும் பொழுது மிக அழகாக விளங்கும். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நன்மை என்று சொல்லுகின்றானோ அதுதான் நன்மை.
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நன்மை என்று சொல்லுகின்றார்களோ அதுதான் நன்மை. ஆகவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் நன்மையின் முதல் இடம். உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய பதிவேட்டில் நன்மை பதிவு செய்யப்படணும், எனக்குன்னு ஒரு ரெக்கார்டு புக் அல்லாஹ் இடத்துல இருக்கணும், அதுல என்னுடைய நன்மைகள் பதிவு செய்யப்படணும்னு சொன்னா அவன் ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே பல செய்திகளை சொல்லும் பொழுது அழைப்பான். யா அய்யுஹன்னா அழைப்பான். இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். அவன் தான் உங்களை படைத்தான். அல்லதி கலக்கக்கும் வல்லதி நமின் கபலிக்கும், பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களே என்றெல்லாம் அழைப்பான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் விசுவாசம் கொண்ட மக்களை அழைக்கும் பொழுது மட்டும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைப்பதை நாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். இதை நமக்கு பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஒரு வசனம் வந்துவிட்டால் அது மூமின்களை பார்த்து பேசுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் பேசுகின்றான். என்ன பேசுகின்றான்? சூரத்து ஹதீத் 57வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசம் கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்சுங்கள். ஆமினு பி ரசூலிஹி, இன்னும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். யுத்திக்கும் ஹிஃப்லைனி மிர் ரஹ்மத்திஹி, அப்படி நீங்கள் செய்தால் என்னுடைய அருட்கொடையிலிருந்து உங்களுக்கு 2 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படும். ஓ யஜ்அல்லக்கும் நூரன் தம்ஷூன பிஹா, தம்ஷூன பிஹி, உங்களுக்கு ஒரு ஒளி கொடுக்கப்படும். அந்த ஒளியில் இருந்து நீங்கள் இந்த பூமியில நீங்கள் நடக்கலாம். அதே போல யகுஃபிர்லக்கும், உங்களை அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த ஆயத்துல 57வது அத்தியாயம் 28வது வசனம். இப்ப இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ ஆமினு பி ரசூலிஹி, விசுவாசம் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அழைப்பது யா அய்யுஹல்லதீன ஆமன். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் ஒருத்தன் முஸ்லிம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாதான் ஒருத்தன் மூமின். மூமினை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அப்ப அவங்க அல்லாஹ் அஞ்சலையா? அஞ்சக்கூடிய தன்மை நிலையாக இருப்பது கிடையாது. நான் காலையில் அல்லாஹ் அஞ்சின மாதிரி மத்தியானத்துல அஞ்சிருக்க மாட்டேன். மத்தியானத்துல நான் அல்லாஹ் அஞ்சின மாதிரி சாயந்தரம் நான் அல்லாஹ் அஞ்சிருக்க மாட்டேன். இந்த உலகத்தின் ஏதேனும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை அடைவதற்காக என்னிடத்து அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்தால் அந்த செயலின் பக்கம் நான் போயிட்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய நினைவு ஞாபகத்திற்கு வந்தால் பயந்து அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டே இருப்பேன். பாங்கு சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தொழ போக வேண்டும் என்று நினைப்பேன். தொழுது முடித்து விட்டு வந்த பிறகு இந்த உலகத்திலே காசு பணத்தை சேகரித்திற்காக ஏதேனும் ஒரு பொய்யையோ ஒரு சத்தியத்தையோ வியாபாரத்தில் கலப்படத்தையோ நான் செய்து விடுவேன். நவுது பில்லாஹி மின்ஹா, மனிதன் என்ற அடிப்படையில் நான் சொல்லி காட்டுகின்றேன். அப்ப இதுல நீங்க பாருங்க, தொழும் போது இருக்கக்கூடிய ஈமானா வியாபாரம் செய்யும் போது இருக்குது, காலையில எந்திரிக்கக்கூடிய ஈமானா மத்தியானத்துல இருக்குது, மத்தியானத்துடைய ஈமானா ராத்திரில இருக்குன்னா கிடையாது. மனிதனுக்கு அது ஏற்ற இறக்கமாக இருக்கு. இப்படித்தான் இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அதனால நீ விசுவாசம் கொண்டா மட்டும் பத்தாது, நீ அல்லாஹ்வை அஞ்சு. எப்பெல்லாம் அஞ்சணும்? அஞ்சு கொண்டே இருக்கணும். காலையில 8 மணிக்கு அஞ்சணும், சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் 10 மணிக்கு அஞ்சும், அதெல்லாம் முடியாது. 8 மணிக்கு நீ அல்லாஹ்வை அஞ்சணும், 9 மணிக்கு அஞ்சணும், 10 மணிக்கு அஞ்சணும். ஒவ்வொரு மணி நேரம் அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் அல்ல, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அப்படி ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கூடவே இன்னொரு காரியத்தை சேர்த்துக்குங்க. ஆமினு பி ரசூலிஹி, கூடவே என்னுடைய ஈமான் கொள்ளுங்க என்னுடைய தூதர் மீது அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை அஞ்சுவதோடு சேர்த்து என்னுடைய தூதர் மீது ஈமான் கொள்ளுங்க. என்ன ஈமான் கொள்ளணும்? இவர் தான் ஒரு தூதர், அதான் அதை சொல்லிட்டு தான் முஸ்லீம் ஆயிருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது அப்துஹு ரசூலுஹு சொல்லிட்டு தான் முஸ்லீமா ஒருத்தர் வர்றார். அவனை இன்னும் என்ன ஈமான் கொள்ளணும்னு கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் மீது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈமான் என்பது எப்படி என்று சொன்னால் செயல்படுவது. அல்லாஹ்வுடைய ஈமான் என்பது அஞ்சுவது. அதான் அல்லாஹ் இங்க பிரிச்சு காட்டுறான். நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசம் கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனுடைய தூதர் மீது ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது கொள்ளக்கூடிய ஈமானின் அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனை அஞ்சுவது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஈமான் கொள்வது என்று சொன்னால் அவரை பின்பற்றுவது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நான் எதிலெல்லாம் பின்பற்றணும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதுல எந்தெந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும்? அல்லது ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்குது, எந்தெந்த நாளில் நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும்? அல்லது ஆண்டில் 12 மாதங்கள் இருக்கின்றன, எந்தெந்த மாதத்துல நான் அல்லாஹ்வை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும்னு கேட்டா, மாதமோ வருடமோ இல்ல, ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும். நான் இந்த ஒரு காரியத்திற்காக நான் ஆய்வு செய்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்காக எந்த ஒரு விளக்கத்தை எனக்கு தரவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு காலத்தில்
அதற்கு பின்னால் வாழக்கூடிய கோடான கோடி மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாய் இல்லை. தாயிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் பொழுதே அவருடைய தந்தையை இழந்து விடுகின்றார்கள். தந்தையிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு அழகான முன்மாதிரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவிற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளையாக, ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு சமுதாயத்தின் தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு நீதிபதியாக, ஒரு வேலைக்காரராக கூடவும் இருந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காரியங்களையும் செய்து அழகான ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், என்னுடைய தூதர் மீது ஈமான் கொண்டு என்னுடைய தூதரை போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை போல் நாம் ஆக வேண்டும். தொழணும், அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி தொழணும். தூங்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி தூங்கணும். சம்பாதிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி சம்பாதிக்கணும். செலவு பண்ணணும், அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி செலவு பண்ணணும். சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி சாப்பிடணும். அப்ப எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஈமான் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் யுதீக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்திஹி, என்னுடைய அருட்கொடையில் இருந்து 2 மடங்கு நன்மைகளை நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டு சொல்லி காட்டுகின்றான். வயஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, உங்களுக்கு ஒரு நூரை, ஒரு ஒளியை நான் கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். அதுதான் அல்லாஹ் குர்ஆனை ஒளி இந்த இதற்கு உலமாக்கள் இதற்கு மொழிபெயர்க்கும் பொழுதும் இதற்கு தஃப்சீர் சொல்லும் பொழுதும் நூர் என்று அல்லாஹ் சொல்லுவது குர்ஆன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலே சிந்திச்சு பாருங்க, குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமுதாயம், குர்ஆன் கொடுக்கப்படாத சமுதாயம். ஒரு ஆடு ஒன்று இறந்து விடுகின்றது, அதை சாப்பிடுகின்றான். அது மருத்துவ ரீதியாக பல நோய்களுக்கும் வழிவகுக்கும் என்று சொல்லுகின்றான். அதை சாப்பிடக்கூடியவன் யார்? குர்ஆன் கொடுக்கப்படாத அல்லது குர்ஆன் கிடைக்க பெறாத சமூகம். அது ஹராம் என்று தூக்கி போட்டு விடுகின்றான் குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமுதாயம். மது உலகின் அனைத்து தீமைகளுக்கும் தீமையாக குடியை கெடுக்கும் என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த குடியை ஒரு முஸ்லிம் அதை விட்டு விலகிக் கொள்ளுகிறான். காரணம், அவனுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டு இருக்கின்றது. குர்ஆன் வழங்கப்படாத சமுதாயம் என்ன செய்கின்றது? தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றது. குடிகாரர்களாக என்று இருக்கக்கூடியவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு அதை தடை செய்யவில்லை. அவர்களுடைய இறைவன் என்ற எதை அவர்கள் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். அவங்க ஒரு கடவுள்னு கற்பனை பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கடவுள் நம்ம தண்ணி அடிச்சா நம்மள தண்டிக்காது. அப்ப அந்த சாமிக்கே தண்ணி வச்சு படைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நாம் குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை, விமர்சிக்கவில்லை, சிந்திக்க சொல்லுகின்றோம். சிந்திக்க சொல்லுகின்றோம். உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றது, 20 வருடம் அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீங்க. ஒருத்தர் பொண்ணு கேட்கிறாரு, அவர் குடிகாரரா இருக்கிறாரு, கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போ அதை நீங்கள் தவறாக பார்க்கின்றீர்கள். ஒருவர் மது அருந்துகிறார் என்று சொன்னால் மது அருந்தக்கூடிய அந்த மனிதன் தவறானவன் என்பதுதான் இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய உண்மை. ஆனால் அந்த மதுவையே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அந்த தெய்வத்திற்கு வைத்து படைக்கின்றீர்கள். அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக குடிக்கின்றீர்கள். ஆகவே தான் இஸ்லாம் அந்த மதுவை ஹராமாக்கியது. விபச்சாரம் பல நாடுகளிலே இது சட்டமயமாக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு நூர் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வழங்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே கூறுகின்றான், வல தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். வஸாஅ ஸபீலா, அது அனைத்து பாவங்களுக்கும் அடிகோலி விடும் என்று பார்க்கிறான். கணவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கல்லை எடுத்து போட்டு மனைவி கொலை செய்து விட்டால், காரணம் கள்ளக்காதல்னு பேப்பர்ல செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த விபச்சாரம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கணவனை கொல்ல வைக்கின்றது, மனைவியை விஷம் வைத்து கொல்ல வைக்கின்றது, மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு வீட்டோடு ஓட சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட நியூஸை நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டா 100ல 1 கூட கிடையாது, 1000ல 1 கூட கிடையாது, லட்சத்துல 1ஆகத்தான் முஸ்லிம்களிடத்தில் அதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன? இவர்களுக்கு ஒரு நூறு கிடைத்திருக்கின்றது, இவர்களுக்கு ஒரு ஒளி கிடைத்திருக்கின்றது. அந்த ஒளி இதை தவறு என்று சொல்லி காட்டுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்போம், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆனை கொடுப்போம். அந்த குர்ஆன் உங்களை என்ன செய்யும்? நன்மை எது தீமை எது பிரித்து அறிவிக்கும். குர்ஆன் வழங்கப்படாத மக்கள் என்ன செய்வார்கள்? அனுமதிக்கப்படாத எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆன் வழங்கப்பட்டு அந்த குர்ஆனை படித்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடைய மக்களும் அவர்கள் நேரான பாதையிலே செல்வார்கள். ஆகவே அவ்வாறு சென்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம்,
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை அகமகிழ்வோடு மகா கருணையோடு மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஹதீத் 57வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஈமான் கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, உங்களுக்கு 2 மடங்கு நன்மை கொடுக்கப்படும். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு ஒளி என்ற நன்மை தீமை பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆனினுடைய அந்த அறிவு கொடுக்கப்படும். குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். அதை படித்து விளங்கி செயல்படுறதுதான் அதனுடைய அறிவு. குர்ஆனை மனனம் செய்வது கல்வி, அதை படித்து விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படுவது அறிவு. அப்ப கல்வி மட்டும் ஒரு மனிதனை நேர்வழியில் செலுத்தாது, அதை பற்றி அறிவும் அவனுக்கு இருக்க வேண்டும். வல்லாஹு கஃபூர் ரஹீம் வயக்ஃபிருலக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன் என்று கேட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கருணையோடு பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். பாவங்களை மன்னிக்கிற எல்லாரும் மன்னிச்சுட்டு போ, அப்படி இல்ல. உங்களை அன்போடு மன்னிக்கக்கூடியவன், மன்னித்து அரவணைப்பவன், மன்னித்து மறப்பவன். இந்த உலகத்துல ஒருத்தர் தப்பு பண்றாரு, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், மறுமையில அதை சொல்லி காட்ட மாட்டான். ஆனா மனுஷன் என்ன செய்வான்? நீ அன்னைக்கே அப்படி செஞ்ச ஆள் தானே, எனக்கு தெரியாதா, உன்னோட ரெக்கார்டு இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாவத்தை ஒரு மனிதனுக்கு மன்னிக்கின்றானோ அதை அல்லாஹ் மறந்து விடுகின்றான். அதை பற்றி எந்த ஒரு செயலும் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? சுட்டி காட்ட மாட்டான். இது அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய அதுதான் கஃபூர் ரஹீம் என்பதற்கான ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் தனது திருமறையில இந்த நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்றான். எப்படி நினைவு கூறுகின்றான்? சூரத்து அம்பியா 21வது அத்தியாயத்தை எடுத்து நாம படிச்சோம்னு சொன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் பல தூதர்களை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு வரும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு தூதரா வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு வயசுன்னு சொன்னா நம்ம நிறைய மூத்த வயசுன்னு சொல்லணும். முடியெல்லாம் வெளுத்து போச்சுன்னு வச்சுங்களேன், எலும்பெல்லாம் ஊக்கி போச்சு, அவங்களே சொல்றாங்க வசனத்தில். அப்ப என்ன ஒரு வருஷத்தை நீங்க சொல்லுவீங்க? ஒரு 80-90 வயசுன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வயதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கஃபீலாக, பொறுப்பாளியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை சுமந்த நிலையில் ஒரு அறையில் தங்கி இருக்கும் பொழுது, அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகும்போதெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் ஒரு உணவு அவங்களுக்கு அங்கே இருக்கின்றது. அப்ப அந்த உணவை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யா மரியமு அன்னா லக்கி ஹாதா, மரியமே இது எனக்கு எங்கிருந்து கிடைத்தது? காலத்து ஹுவ மின் இந்தில்லா. அப்போ அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கின்றது. இன்னல்லாஹு யர்சுகு மையஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கின்றியே வாழ்வாதாரத்தை வழங்குவான். வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்க நாடிட்டா அந்த கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. நம்ம கொடுத்தோம்னா, என்னப்பா இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனியா, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் எழுது, இந்த கையெழுத்து கொடு, எப்போ திருப்பி தர்ற? இதுதான் மனிதனுடைய கணக்கு வழக்குகள். ஆனா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நாம பிறந்திலிருந்து என்னெல்லாம் கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் நம்மளால முடியுமா? அப்ப அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ஒரு சில எவ்வளவு கோடிகளை வாரி கொடுக்கின்றான். அப்போ அதைத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னல்லாஹு யர்சுகு மையஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் கொடுக்க நாடி விட்டால் கணக்கு வழக்கு இல்லாம கொடுப்பான். இது என்ன சாதாரண ஒரு விஷயம், ஒருவேளை சாப்பாடு தானே என்று அவங்க அதை சொல்லும் பொழுதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிந்தனை வருகின்றதாம். என்ன சிந்தனை வருது? நம்ம இந்த அளவுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, நம்முடைய முடியெல்லாம் நரைச்சு போச்சு, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற சிந்தனை அவருக்கு அப்பதான் பிறக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி நினைவு கூறும் பொழுது அதை தனக்கு தேவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்கின்றதே, அதுதான் அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தோணுகின்றது. உடனே அவர் மேஹ்ராபை நோக்கி விரைகின்றார், அல்லாஹுவை தொழுகின்றார். தொழுது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கின்றார், இறைவா என்னை தனியாக விட்டு விடாதே, எனக்கு ஒரு சந்ததியை கொடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உடனே யஹ்யா என்ற ஒரு மகனை தருவதாக வாக்களிக்கின்றான். அந்த வாக்களித்து அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது நீண்ட சரித்திரத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அங்க அல்லாஹ் சொல்ல காட்டுவது என்னவென்று சொன்னால், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், யுசாரியூன பில் கைராத், நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அங்க அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய செயலை அல்லாஹ் பாராட்டுகின்றான். அதுவும் எதுனா ரஹபன் ஓ ரஹபா, ஒரு பேர் ஆர்வத்துடனும் ஒரு இறை அச்சத்தோடும் அந்த இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அழைக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அப்போ அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றான். அவருக்கு ஆண்டாண்டு காலமாக பிள்ளை இல்லை,
முடியெல்லாம் நரைச்சு போச்சு, மனைவி மலடியாக இருக்கிறார், எலும்பெல்லாம் உக்கி போச்சு. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உணவை பார்த்தவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் நாடினால் எனக்கும் குழந்தையை கொடுப்பான் என்ற ஒரு சிந்தனை பிறந்தவுடன் அந்த அல்லாஹ்விடன் அச்சத்தோடும் அல்லாஹ்விடத்தில் ஆர்வத்தோடு அல்லாஹ் கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் என்ற அவர்களுடைய அந்த அக மகிழ்வை அல்லாஹ் பாராட்டி சொல்லி காட்டுகின்றான். இவர் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர். அப்ப இதுல என்ன நன்மையை நோக்கி அவர் தன்னுடைய ஒரு தேவையை கேட்கிறது ஒரு நன்மையா என்று சொன்னால், தன்னுடைய தேவையை கேட்பதல்ல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வயதூனனா ரஹபன் ரகபா, எதூனனா ரகபன், அவர்கள் அந்த ஒரு பேர் ஆர்வத்தோடும் ஒரு ரஹபா இறை அச்சத்தோடும் நம்மிடத்திலே வேண்டினார்கள் அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா அவன் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றான், முடியாத பொழுதும் அல்லாஹ்ட்ட வர்றான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன், ஆகவே என்னிடத்தில் கேள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அழைக்கின்றான். அப்ப நன்மையில மிகவும் பெரியது என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வை அஞ்சுவது. நன்மையில் பெரியது எதுவென்று சொன்னால் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவது. இதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்ப ஆக வேண்டியது அருமை சகோதரிகளே, நன்மை அதிகமாக சேகரிக்கணுமா, அல்லாஹ் அஞ்சுங்க. நன்மை அதிகமாக சேகரிக்கணுமா, அவனிடமே உதவியை தேடுங்க. ஏன்னா இது நீங்க கொடுத்த வாக்குறுதி, நாம போட்ட அக்ரிமெண்ட். ஒரு வீட்டுல வாடகைக்கு போறீங்க, போகும் பொழுது நீங்க 12 மணிக்கு மேல லைட் எரிய வைக்கிறீங்க. அவர் வந்து சொல்றாரு, ஏமா லைட் எரிய வைக்கிறீங்க, ஏன்பா எரிய வைக்க கூடாது, நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன்ல, 12 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது அக்ரிமெண்ட் எடுத்து காமிச்சா நீங்க லைட் ஆஃப் பண்ணிடுவீங்க என்றால் அவர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறார். இது மட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம். எங்கே போனாலும் நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கு மாற்றமா நீங்க செயல்படலாமா, செயல்படக்கூடாது. அப்ப நாம என்ன உறுதிமொழி டெய்லி அல்லாஹ்ட்ட கொடுக்கிறோம், ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லி நாம ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்றோம், உறுதிமொழி வைக்கின்றோம். அப்படி வைத்துவிட்டு நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது நாம வேற ஏதேனும் ஒரு சிந்தனையில் நாம் சென்றால் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களா? செருப்பின்வார் அருந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஏன், சின்னதோ பெருசோ நீ அல்லாஹ்வை சார்ந்தவனாக இருக்கணும், அல்லாஹ்வை கேட்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி நீ கேட்டா அது உனக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். செருப்புவார் உனக்கு கொடுக்கப்படுகிறதோ, செருப்பு கொடுக்கப்படுகிறதோ இல்லையோ, நீ அதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டாயே, இதை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நினைத்து நீ செயல்படுத்துகின்றாயே, அதற்கு உனக்கு நன்மை எழுதப்படும். ஆகவே நன்மை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை நன்மை என்று சொன்னார்களோ அதுதான் நன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நன்மை என்று சொல்லுகின்றானோ அதுதான் நன்மை. இந்த அடிப்படையில நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் 615வது ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க, பாங்கு கூறுவதுடைய சிறப்பு, அதே போல அதற்குரிய நன்மை, இதை பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால், இதே போல பள்ளிவாசலில் தொழுகையிலே போய் முதல் வரிசையிலே நின்று தொழுவது, இதற்குரிய நன்மையை பற்றி நாம் சொன்னோமேயானால், அல்லது இதை பற்றிய நன்மைகள் இவர்கள் தெரிந்து கொள்வார்களே ஆனால், அந்த முதல் வரிசையில் நின்று தொழுவதற்கு போட்டி நடக்கும். நீ நான் என்று போட்டி நடக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, 2வது சஃப்ல நிக்கக்கூடிய நாம் முதல் சஃப்ல ஒரு ஆள் நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சா நீங்க போறீங்களா அடுத்த ஒரு தள்ளி விடுறோம். காரணம், அதனுடைய நன்மை தெரியவில்லை. அந்த நன்மை தெரிஞ்சா நீங்க அதை முந்துவீர்கள். கிடைக்கும் பொழுது இல்லாட்டியும் கிடைக்கிறதுக்கு முதல்ல வந்து உட்காருவீங்க. வாங்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எங்க தெரியுமா உட்காருவாங்க, பள்ளிவாசல்ல பின்னால போய் உட்கார்ந்துருப்பாங்க எங்கனாச்சும். இக்காமத்து சொல்லி முதல் சஃப் எல்லாம் முழுமையானதுக்கு அப்புறம் தான் இவர் ஹாயா நடந்து வந்து 2வது சஃப்ல நிப்பாரு. காரணம் என்ன, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, 2 சஃப்புக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா இதுதான் மனுஷனுடைய அறிவு. நாம எப்படி தொழுதாலும் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் சஃப்புடைய நன்மை உங்களுக்கு தெரிந்தால் போட்டி போடுவீர்கள். யாருக்கு என்று சண்டை வரும், சீட்டு குலுக்கி போடுவீங்க. அப்புறம் யார் பேர் வருதோ அவங்க போய் நிப்பீங்க. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி என்று ஒரு இடத்தில் வந்து விட்டால் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுப்பதுதான் இஸ்லாமிய நெறிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியரிடத்திலும் சில நாட்கள் போய் தங்குவாங்க. பயணம் போனால் ஏதேனும் ஒரு மனைவி அழைச்சிட்டு போகணும்னு சொன்னா என்ன செய்வாங்க, யார் கூட தங்கியிருக்காங்களோ கூட்டு போயிடலாம்ல. இந்த வாரம் இந்த மனைவிட்ட தங்கி இருக்கிறாங்க, அடுத்த வாரம் அந்த மனைவிட்டு போறாங்க, இந்த வாரம் பயணம் போறோம், இந்த மனைவியை கூட்டு போயெல்லாம் போக மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பயணம் போகும்போது சீட்டு குலுக்கி போடுவாங்க எல்லாருடைய பேரும். யாருடைய பேர் வருகின்றதோ அந்த மனைவியை உடன் அழைத்து செல்வார்கள். வெளில போகும்போது எல்லாரையும் கூட்டு போக முடியாது இல்லையா,
உதவிக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போகணும்னு சொன்னா அதை எடுத்துட்டு போவாங்க. அதில் வயது முதிர்ந்த சில மனைவியர்கள் அந்த காலகட்டத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக ஒதுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சிறு வயசா இருக்கனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான உதவிகளை எல்லாம் வந்து செய்வதற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி அவர்களுடைய அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய சகிப்பு தன்மைகளை நாம வந்து பார்க்கின்றோம். ஆகவே நன்மைகளில் மிகவும் பெரியது எது என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்மை என்று சொல்லி இருக்கிறதாம். நான் ஏதாச்சும் ஒண்ணு நன்மை நினைச்சுக்கிட்டு நான் பாட்டு காலம் முழுவதும் செஞ்சுட்டு மறுமையில் போய் அதோட நன்மை வந்து கிடைக்கணும்னு சொன்னா விவசாயம்னு சொன்னா என்ன செய்யணும்? பலன் தரக்கூடிய மரத்தை வளர்க்கணும். நான் போய் ஒரு மரத்தை நட்டுக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு பெரிய மரமா வளர்த்துக்கிட்டு அதுல ஒண்ணுமே வரலன்னு சொன்னா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான், உதியம் பெருத்தென்ன அப்படின்னு சொல்லி. புதிய மரம் என்று சொன்னால் இந்த தீக்குச்சி எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு மரம் பெருசா வரும். பெருசா வந்துருச்சு வெட்டி பலகையா வெட்டுவேன்னா ஒண்ணுக்கும் உதவாது. உதியம் பெருத்தென்னம்பாங்க. உதிய மரம் என்பது பெருசா வளரும், நல்லா வளரும். ஒரு காய்கனியும் கொடுக்காது, ஒண்ணும் கொடுக்காது. அந்த மரம் கூட அறுத்து நீங்க ஒரு பலகையோ அல்லது ஒரு சக்கையோ உபயோகப்படுமான நிலைக்கு எதுக்கு உபயோகப்படாது. அப்ப உதயம் பெருத்து என்ன நன்மை அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. அந்த மாதிரி நம்முடைய நன்மைகள் என்று சொல்லி நாம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசை செலவு பண்றது அல்லது நம்முடைய நேரத்தை நாம வந்து விரயம் பண்றது இதெல்லாம் நன்மை என்று நானா நினைச்சுக்கிட்டா நன்மையாக அமையாது. ஆகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையில அதை நன்மைகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்ர் மற்றும் இஷா தொழுகையுடைய நன்மை மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் தவழ்ந்து சென்றேடும் நீங்கள் தொழுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே ஹதீஸ் தான் 615 புகாரில. அப்ப இதுல என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிக்கு போங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு போங்க. மத்த தொழுகை வேலை நேரத்தில் நீங்க அங்கங்க தொழுதாலும் யார் ஒரு ஃபஜ்ரையும் இஷாவையும் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் எல்லா வக்தும் இஷாவோடு தொழுதவரை போல ஆவாருங்கிறாங்க. அப்ப அந்த ஒரு இதை வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வக்து நீங்க வந்து ஜமாத்தோட தொழுதீங்க அப்படிங்கிற நன்மையை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் புகாரில ஒரு 65வது ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அபு மூசா யார் நீண்ட தூரத்தில் இருந்து நடந்து வந்து தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு மற்றவரை விட நன்மைகள் அதிகமாக உண்டு. அவசரப்படாமல் இமாம் ஜமாத்தை எதிர்பார்த்து தொழுபவரும் தனியாக தொழுது போட்டு உறங்குவரை விட நன்மை அதிகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இந்த இடத்துல அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் நன்மைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 1410வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்கிறாரோ அல்லாஹ் ஏன் என்று கேட்டால் பரிசுத்தமானவற்றை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பரிசுத்தமானவற்றை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களுடைய தூய்மையான அந்த சம்பாத்தியமாக இருக்கணும். அதை நிச்சயமாக அல்லாஹ் தனது வலது கரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல் வளர்த்து உங்களுடைய நன்மையை மலை போல் உயரும் அளவிற்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம செய்யக்கூடிய ஒரு பேரித்தம்பளம் மதிப்புள்ள ஒரு தர்மத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நாம ஒரு ஏழைக்கு தேவை அறிந்து நம்முடைய ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை நாம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபா மறுமையில நமக்கு என்னவா வரும்? நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்போம். ஏன் ஆடு மாடு கழுத குதிரை நாயை சொல்லாம அல்லாஹ் குட்டியை சொல்றான்? இந்த எல்லா பிராணிகளும் நீங்கள் வளர்க்கக்கூடியது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து. பசுமாட்டு நீங்க எப்படி வளர்ப்பீங்க? பால் கறக்கக்கூடிய அளவுக்கு. ஏனைய ஒரு களை மாட்டை அது வண்டி இழுக்கணும், உழைக்கணும், அந்த உழுதுறதுக்கு பயன்படுத்தணும். இப்படித்தான் நீங்க வந்து ஆட்டை வளர்த்து என்ன செய்வீங்க? அதோட இறைச்சி நல்லா வருமா அப்படின்னு பாப்பீங்க. குதிரையை வளர்க்கறது எதுக்கு? பெருமைக்கு. குதிரையை வளர்க்கறது எதுக்கு? என்னுடைய இந்த வாகனம் எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த குதிரைக்கு வந்து அந்த உடம்புக்கு எண்ணெயை தேய்ச்சி அந்த முடியை பாலிஷ் பண்ணி இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரைன்னு சொன்னாலும் செலவு தான். அவ்வளவு செலவு பண்ணி அதை பராமரிப்பான். அவ்வளவு நீட்டா அந்த குதிரையை வச்சிருப்பான். குதிரை வச்சிருக்கிற யாரும் சும்மா விட்டுற மாட்டான். அப்ப இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல குதிரையை வளர்ப்பது போல சொல்றாங்க. ஒரு குதிரை குட்டியை நீங்க எப்படி ஆசையாக வளர்த்து அதனுடைய தேவைகளை எல்லாம் கொடுத்து அதை நீங்க வளர்ப்பீங்களோ அப்படி உங்களுடைய ஒரு பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் மலையாக்கிடுவான். அப்ப மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எதை நன்மை என்று சொன்னானோ அந்த நீயத்தோடு அந்த நன்மைகளை செய்யுங்கள். அல்லாஹ் கூறாததெல்லாம் நன்மையாக ஆகாது. ஆகவே நன்மைகளை நோக்கி விரையக்கூடிய நாம் நாளை மரணிக்கக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நாம எப்பவும் மௌத்தா போவோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அதிக நன்மை தரக்கூடிய தர்மம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. செய்யறதுக்கு கேட்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எதுக்கு கேள்வி கேட்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட காலடி எத்தனை இன்ச்சுன்னு கேட்கிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டுன்னா நீங்க செருப்பு வாங்கி கொடுக்க போறீங்களா என்னங்கிறது தெரியல. அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நெருங்கணும் அல்லாஹ் சொன்னானே அது என்ன மரம் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்ன மரம்னு நீங்க ஆய்வு பண்ணிட்டு என்ன அந்த மரத்தை போய் வெட்ட போறீங்களா? மரத்து நல்ல படுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேள்வியை கேட்டாங்கன்னா அமல் செய்வதற்காக.
என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, அதிக நன்மை தரக்கூடிய தர்மம் எதுன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஆரோக்கியமாக, பொருள் உனக்கு தேவையுடையவனாக, வறுமையை பயப்படக்கூடிய காலகட்டத்தில உனக்கு செல்வத்தின் மீது ஆசை இருக்கக்கூடிய நிலையில் நீ செய்யக்கூடிய தர்மம் தான்பா மிக சிறந்தது அப்படிங்கிறாங்க. வயசான காலத்துல மௌத்தா போயிடுவோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுடைய உயிர் தொண்டை குழிக்கு அடைந்த பிறகு உங்களுடைய சொத்துக்கெல்லாம் வேற ஒரு சொந்தக்காரன் உருவாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நான் இதை இன்னாருக்கு கொடுக்கிறேன், அதை அன்னாருக்கு கொடுக்கிறேன், இதை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுடையதாக இருக்காது. நீங்க பேருக்கு வேணா சொல்லிட்டு போலாம். தொண்டை குழிக்கு உயிர் வந்த பிறகு மௌத்தான காலத்துல என்ன செய்வீங்க? நான் என்னோட சொத்துல பாதி பள்ளிவாசலுக்கு கொடுக்குறேன். அது உங்களுதே இல்லையே. இதை சொல்லாம நீங்க மௌத்தா போனா அது உங்களுடைய பிள்ளைகளுடையது. உங்களுக்கு தான் பிள்ளை, மறுமையில அவர் ஒரு தனி நபர். உங்களுக்கு தான் பொண்டாட்டி, மறுமையில அவங்க ஒரு தனி நபர். அவங்களுடைய அமல்களோடு அவங்க அங்க சிறப்பாக இருப்பாங்க. பிள்ளைகள் அவங்களுடைய அமல்களோடு அவங்க அங்க இருப்பாங்க. நீங்க உங்களுடைய அமல்களோடு எழுப்பப்படுவீர்கள். ஆகவே மரணம் என்ற ஒரு சிந்தனை மனிதனுக்கு அவ்வப்போது வரும். கண்டிப்பாக ஒரு மூமினுக்கு ஒரு நாளில் ஒரு முறையோ அல்லது பல முறையோ மரணம் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். அப்படி நினைவுக்கு வரும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டியது இந்த உலகத்தை பற்றி அல்ல, நம்முடைய உலகத்தை பற்றி. நம்முடைய உலகம் எது? நிரந்தரமான உலகம் எது? ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எது நிரந்தரமான துனியான்னா இந்த உலகம் தான். தாயின் வயிறு தற்காலிகம் தான். அப்படி இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் தற்காலிகம், மறுமைதான் நிலையானது. காலிதீன ஃபீஹா அபதா, நீங்கள் அங்கே நிலையாக தங்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல், அது குப்பையில் போடாமல், அதை கெட்டு போகும் வரை விட்டு விடாமல், அதை தேவையுடையவருக்கு தர்மம் செய்தால் அல்லாஹ் அவளுக்கு என்ன செய்கின்றான்? தர்மம் செய்த நன்மையை கொடுக்குறான். நீங்க சமைக்கும் போது தர்மம் செய்யற நியத்து இல்ல. சமைச்சீங்க, நம்ம கணவர் சாப்பிட்டாரு, பிள்ளைங்க மீதி இருக்குது. அது அப்படியே கடந்து வீணா போகும். ஒரு சில வீட்டுல தட்டிலே காயும், அல்லது சட்டி திறந்து போட்டு கிடக்கும், அல்லது எலிகிரி சாப்பிட்டு போகும், ஈ உட்காரும். இப்படியும் சில வீடுகள் இருக்கின்றன. இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்கள் அந்த உணவை பாதுகாத்து அதை நீங்க ஒரு பொட்டலம் எடுத்து கட்டிக்கிட்டு நீங்க வெளில போத்தீங்கன்னா எத்தனையோ பேர் உணவுக்காக தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் இந்தியாவில உணவு இல்லாமல் உறங்க செல்வதாக கேள்விப்படுறோம். ஒரு முஸ்லீம்ல இருக்கக்கூடிய நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க. எங்களால ஏழ்மை இருந்தா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, நீங்க இருக்கும்போது இவங்களை இப்படி விட்டுறலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆகவே நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணவை கொண்டு போய் கொடுங்க. இப்படி கொடுத்தா பெண்களாகிய நீங்கள் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அதை சம்பாதித்த உங்களுடைய கணவருக்கும் நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு நியத்தும் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய வீட்டுக்கு அரிசியை கொண்டு வந்தீங்க, உங்க வீட்டுக்கு இறைச்சியை கொண்டு வந்தீங்க, உங்க வீட்டுக்காக சமைச்சீங்க, நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட முடியாம மிச்சம் கிடக்குது. இதை கொண்டு போய் கொடுத்தாலும் தர்மமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல எவ்வளவு படிப்பினை நமக்கு இருக்கின்றது என அருமை சகோதர சகோதரிகளே. நன்மையை நோக்கி விரைவோம். வேகப்படுவதோ அவசரப்படுவதோ நன்மை அல்ல. ஹஜ்ஜுடைய சமயத்துல அரஃபாவை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒட்டகத்தை அடித்து விரட்டினார்கள். ஏதோ ஹஜ்ஜுல ஆர்வம் இருக்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மக்களே அமைதியை கடைபிடியுங்கள். அமைதியை கடைபிடிக்காதவரை நீங்கள் நன்மை செய்தவர்களாக ஆக முடியாது. விரைந்து அவசரப்படுவதும் வாகனத்தை விரட்டுவதும் நன்மையே இல்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையா போங்க, எதுக்கு போய் அவசரப்படுறீங்க? அந்த மாதிரியான அவசரம் இல்லை. நன்மை என்றால் அதை அடைந்து கொள்ளக்கூடிய விரையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நன்மை என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த நன்மைகளை நாமும் செய்து அந்த நன்மைகளை பிறருக்கு ஏவக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் நன்மைகளோடு மரணித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.